ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வர ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் லைஃபுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன், AMFI ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும், மற்றவங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை தான். எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்லுவாங்க, சென்செக்ஸ் மேலே போச்சு, நிஃப்டி கீழே போச்சு, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு தெரியும் ஷேர் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சதை வந்து நம்ம 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கினா கண்டிப்பாக ஒரு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாது, பட் அவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ சஜஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டாக்குக்கான அனலைஸ்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த ஒர்க்கை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. பை செல் பண்ணுறதுலாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுலேருந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும் எல்லாமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதில். இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமே. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்கிறேன். இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் வந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அப்கமிங் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாக்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாக்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு கம்பெனி வச்சுட்டுருக்கோன்னா அது வந்து ஸ்டாக்காக வந்து நம்ம வந்து செல் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். நம்ம என்ன பண்ணுவோம்னா போயிட்டு லோன் எடுப்போம் இல்லைனா வந்து யாருக்காச்சும் வட்டிக்கு அந்த மாதிரி தான் வாங்கி நம்ம பண்ணணும். ஏன்னா வந்து 1 lakh 2 lakh சடனாக ஒரு அமௌண்ட்டை போனால் கண்டிப்பாக கையில் இருக்காது இல்லையா? நம்ம வந்து லோன் எடுத்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி, ஒரு 5 lakhs ஒரு 10 lakhs அந்த அளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். இதே வந்து கோடி கணக்கில் வச்சுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுட்டு இருக்காங்க, அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. என்னடா எப்படி சொல்கிறேன், அவங்களும் இன்ட்ரெஸ்ட் வருதா அப்படின்னா அவங்க கம்பெனியை வந்து சேல் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட வந்து பண்ணுவாங்க. பப்ளிக்னா அவங்க நம்ம தான் வந்து பப்ளிக், நம்ம வந்து அந்த கம்பெனியை வந்து வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து நல்ல லாபம் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு லாபம் வரும். அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பெரிய கம்பெனி தான், பட் அந்த கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ வச்சு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி வந்து 100 ரூபான்னு வந்து சேல் பண்ணுறாங்க மக்கள் கிட்ட. பப்ளிக் கிட்ட அது வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபாய்க்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு 10 ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கி வைப்போம். 10 ஸ்டாக்கு நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஸ்டாக் வாங்கி வைக்கும்போது நம்ம வந்துட்டு 100 ரூபான்னு வந்து அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி வந்து பல ஆயிரம் பேர் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கம்பெனியில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த 100 ரூபான்றது வந்து 102 ரூபாய், அப்படி 110 ரூபாய், அப்படியே அது என்ன ஏறிட்டே போகும். இது வந்து ஒரு ஸ்டாக். லைக் அதே மாதிரி தான் வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்குனா ஒரு கம்பெனியை போயிட்டு வாங்கணும்னா அந்த கம்பெனியை கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி தானே ஆகணும். ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஃபியூச்சரில் வந்து அது கீழே போகிற கம்பெனியாக நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா நம்ம அமௌண்ட் வந்து லாஸ்ட்டில் போயிட்டே இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. ஏன்னா நம்ம ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கினா அந்த ஸ்டாக்கு எவ்வளோ ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்து வாங்கி ஆகணும். அதுக்கு கீழே வந்து வாங்க முடியாது. ஒரு சில கம்பெனிங்கெலாம் வந்து 2000 ரூபாய் 20,000 ரூபாய் கூட இருக்குது. நம்ம வந்து அந்த அவ்வளோவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்காது. பட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சைடில் போனோம் அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கம்பெனி ஒரு 50 கம்பெனி அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சு வாங்குவாங்க. இந்த கம்பெனிலாம் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக ஒரு அமௌண்ட்டை போட்டு அதுலேருந்து ஒரு 50 கம்பெனி 50 டிவைட் பண்ணாங்கன்னா அது ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா? அது வந்து NAV அப்படின்னுவாங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாக் கிடைக்கும். நம்ம வந்து 100 ரூபாய் கொடுத்து கூட அதை வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து NAV வந்து கிரியேட் ஆகும். ப்ரைஸ் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கம்மியான ரேட்லேயே வந்து கிடைக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 50 கம்பெனிலையுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடுது. லைக் 50 கம்பெனியில் 2 கம்பெனி கீழே போனாலும் மீதி 48 கம்பெனி வந்து மேலேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட்டோடவே இருக்கலாம். இதனால தான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். லைக் அந்த NAV வந்து ஏறிட்டே போகும். நீங்கள் ஒரு 4 பேர் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 பேர் ஏமாத்தினாலும் உங்களுக்கு வந்து பாதி அமௌண்ட்டு போயிடுது இல்லையா? அது லைக் அதேமாதிரி ஒரு 50 கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மீதி நம்மளுக்கு வந்து லாபத்தில் தான் இருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஈக்விட்டி ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியாது. அதுக்கான வீடியோ நம்ம வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபண்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படி வருது ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து நீங்கள் SIP போட்டிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ கூகுளில் போயிட்டு நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்னு சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிட்டு நீங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல்னு ஒரு சைட் வரும். அந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க.
இந்த சைட்டை ஓப்பன் பண்ணி அங்கே காமிப்பாங்க என்ஏவின்னு ஒன்று. இதுதான் அந்த ஸ்கீமுக்கான என்ஏவி. இந்த என்ஏவி தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வாங்குவோம். சப்போஸ் நம்ம 1000 rupees வாங்கினா 1000 rupees இந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ யூனிட் வருதோ அந்த யூனிட்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழே வந்து அதுக்கான சார்ட் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்ல எவ்வளோ ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சார்ட்டும் இருக்கும். சப்போஸ் நம்ம கீழே வாங்குறோம் அப்படின்னா எந்த டேட்ல எவ்வளோ அமௌண்ட்ல வாங்கணும், நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கால்குலேட்டர் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து கால்குலேட்டர் ரிட்டர்ன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற என்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து பேக்கில் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சு நான் எடுக்கிறேன். நான் வந்துட்டு காலேஜ் முடிக்கும் போது நான் சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம கிட்ட காலேஜ் முடிச்ச உடனே ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது. ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக சேர்த்துடலாம். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா கேல்குலேட் ரிட்டர்ன்ஸ்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கேல்குலேட்டர்னு இருக்கும். நான் வந்து மாதம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ வந்து நீங்கள் எஸ்ஐபி கேல்குலேட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ வந்து 1000 rupees போட்டுக்குங்க. மாதம் வந்து 1000 ரூபா போடுற மாதிரி கணக்கு. நான் இப்போ காலேஜ் முடித்தேன் பார்த்தீங்கன்னா 2020 வந்து நான் காலேஜ் முடித்தேன். நான் அப்பயே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்க போகிறோம். 2020 ஏப்ரல் 1 வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சேன்னு வச்சுக்கலாம். ஏப்ரல் வந்து முடிஞ்சிடுச்சு காலேஜ். நான் அப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ என் டேட் பார்த்தீங்கன்னா சேம் எந்த டேட் கொடுக்கல அதே டேட் தான் கொடுக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேட்டு கொடுத்துங்க, மே 1 கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து மே 1 கொடுத்துட்டேன். செல் டேட் பார்த்தீங்கன்னா என்னைக்கு செல் பண்ணுறோமோ அந்த டேட் கொடுக்கணும். நீங்கள் இப்போ கரண்ட் டேட் வந்து அதுவே ஷோ ஆகும், ஜஸ்ட் அதே கொடுத்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேறு டேட்டில் செல் பண்ணால் இவ்வளோ வந்திருக்கும்னு நீங்கள் வந்து மாற்றி கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் இன்றைக்கி என்ன டேட் இருக்கோ அதே கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் பண்ணிகிட்டே வந்திருந்தேன்னா மாதத்துக்கு 1000 ரூபாய் தான், நிறையலாம் சொல்ல வெறும் 1000 ரூபாய் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 50,000 நம்மளோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும், அதுலேருந்து எவ்வளோ செல் பண்ணியிருப்போம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 50,000 ரூபாய் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். நான் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1,12,000 சம்திங் வந்து நம்ம வந்து செல் பண்ணியிருப்போம். ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 62,000 மேலே வந்து கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 124% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இது எப்போனா நான் காலேஜ் முடிச்சு இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 years கூட இல்லை, 4 years தான் வருது. இதுக்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அமௌண்ட் வந்து டபுளாகவே கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 yearsலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோவா டெவலப் இருக்காது, பொறுமையாக தான் போகும். அப்புறம் அமௌண்ட் ஓல்டாக தான் வந்து நம்மளோட ரிட்டர்ன் வந்து நிறைய ஆகிட்டே போகும். இதையே நம்ம வந்து ஒரு 10 years வந்து பேக் வைப்போம். இப்போ என்ன டேட்டுனா இன்னைக்கு டேட் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 10 years பேக் 14 வச்சுருங்க. 14 அதே டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே வந்து நம்ம 10 yearsக்கு வந்து செட் பண்ணி பார்க்கலாம். அதே 1000 rupeesல ஸ்டார்டிங் டேட் வந்து 14 கொடுத்துட்டு இப்போ என் டேட் வந்து ஜஸ்ட் 24 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,22,000. அதே செல் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,97,000. ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,75,000 கிடச்சிருக்கும். இது நான் வந்து எதுவும் வந்து ஓனாக வெப்சைட்லாம் போல, இதில் வந்து ஆல்ரெடி இருந்த வந்து பாஸ்ட் ரிட்டர்னை வந்து தான் நான் வந்து பார்க்குறோம். லைக் ஃபியூச்சர் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்தியா வந்து டெவலப் ஆகிட்டே போகுது, இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் போகும்போச்சு, கம்மியாலாம் ஆகாது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இயருக்கு பார்த்தீங்கன்னா 26% வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இதெல்லாம் ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனது போச்சு. இதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கான வழி தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் இந்த மாதமே வந்து 1000 rupees இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் 1000 rupees ஆச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னோட இருக்கலாம். நீங்கள் இல்லைனாலும் உங்கள் பசங்களுக்காக நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபியூச்சர் இன்னமும் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பசங்களோட எஜுகேஷனுக்கு இல்லை மேரேஜுக்கு இந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃபியூச்சர் இன்னும் நல்லாவே இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்கீமில் மட்டும் தான் காமிச்சேன். இந்த ஸ்கீம் வந்து நல்லாவே டெவலப்பாக இருக்கிற ஸ்கீம், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிப்பான்னா நிறைய பேருக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் இவ்வளோ தான் வரும்லாம் கிடையாது. மார்க்கெட் எவ்வளோ ஆகி போதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிட்டர்னும் வந்து ஆகிட்டே போகும். இதை வந்து ப்ரெடிக்டும் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இந்த மூவ் வந்து நம்ம கெஸ்ஸும் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் இருந்தாலே இதுக்கப்புறமும் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வருவீங்க. லாங் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் ஓகே, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு தெரியாது, நீங்கள் இவ்வளோ சொன்னால் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரில அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்காக தான் நான் இருக்கேன். நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹாய்னு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஃபஸ்ட் நம்ம பண்ணணும். யாராக இருந்தாலும் வந்து கேஒய்சி பண்ணால் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்.
கேஒய்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ் யுவர் கஸ்டமர். நம்ம யாருன்னு தெரியறதுக்காக தான் இது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேஒய்சி வந்து கிளியர் பண்ணணும். கேஒய்சி பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டலாகவே போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, அது இல்லாமல் ஒரு பேங்க் ப்ரூஃப். இது இருந்தால் நீங்கள் வந்து கேஒய்சி வந்து கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதே டாக்குமெண்ட் இருந்தாவே போதும். ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமோ அது அங்கேயே போகும். எந்த பேங்க்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க டேரெக்டாக அதே பேங்க்கு தான் வந்து ரிட்டர்னும் வரும். ஸோ சென்ட்ரலில் யாருமே வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்காது. உங்கள் அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். லைக் பேங்க்கில் எப்படி சேவிங் பண்ணி வைக்கிறீங்களோ அதே வந்து நீங்கள் இங்கே சேவிங் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இதுக்கு நான் எந்த ஒரு சார்ஜஸும் யார்கிட்டையும் வாங்கலை. ஜஸ்ட் ஸ்கீமில் வர சார்ஜஸ் மட்டும் தான் வரும். அது வந்து பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஸ்மால் அமௌண்ட்டாக தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம். நம்ம பேசிட்டு உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து உங்களுக்கான ஸ்கீம் வந்து செட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த ஸ்டாக்லாம் வந்து ஷோ ஆகுதோ அதெல்லாம் வந்து பை பண்ணி வச்சிடறாங்க. அந்த ஸ்டாக்லாம் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னே தெரியுது இல்லையா. அதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணும்போது எல்லாமே வந்து ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து ஒரு டாக்டர் தான் போயிட்டு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து போயிட்டு பார்க்கணும். அது வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஆப்பில் இருக்குது நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. பண்ணலாம், பட் அதை பற்றி தெரிஞ்சுட்டு நல்ல நாலேஜோடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்களே எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹேன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.